பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். பிரியமானவர்களே, நம் பாதுகாவலர், புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக நம்மையும் நம் உள்ளத்தையும் நம் இல்லங்களையும் நம்முடைய ஜெபங்களுக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிற விதமாக ஆராதனை டிவி என்கிற தளம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான வாய்ப்பு வழியாக இதோ புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக இந்த நவநாள் ஜெபத்தை ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் இதயத்தை நிரப்பியிருக்கிற சிறப்பு வேண்டல்களை, நம்முடைய சிறப்பு ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை, ஜெப உதவிகள் நம்மிடம் கேட்டிருப்போரை புனித திருமுன் அமைதியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்வோம்.
புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, நம் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோனியார் அதிகமாய் நேசித்த நற்கருணை நாதர் நம் ஆண்டவர் இயேசு புனித அந்தோனியாரின் வழியாக எண்ணில்லா அற்புதங்களை செய்திருக்கிறவர். இதோ நம் நன்றிக்குரியவராக, நம் ஆராதனைக்குரியவராக, நம் போற்றுதலுக்கு உரியவராக, நம்மோடு உறவாடும் தெய்வமாய், நம்மோடு உரையாடி மகிழும் தெய்வமாய் இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் தமது வல்லமையால் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறவருக்கு நன்றியப்பா என்று சொல்லுவோம். வார்த்தை வழியாக புனித அந்தோனியாரை ஆட்கொண்டவர் இதோ இந்த நாளில் இந்த இறை அனுபவ நிகழ்வு வழியாக, தொடர்கின்ற திருப்பலி வழியாக, திருப்பலியிலே நாம் கேட்க இருக்கிற இறை வார்த்தைகள் வழியாக நம்மோடு பேசும்படியாக, நம் வாழ்வை மாற்றும்படியாக, நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையை அவரே ஆட்கொள்ளும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாகம் நீ, இருளில் தீபம் நீ,
பாலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான், தடுமாறினேன், கண்மூடினான், வழிமாறினேன். தீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் கீதம் நீ, உலகின் வேதம் நீ. மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா. ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்றே எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. உன் நினைவின்றி வாழ்வில்லையே. நம்மோடு பேசுகிறவராக, உண்மையிலேயே அவரோடு பேசுகிற, அவரை அன்பு செய்கிற, பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றி போடுகிற தெய்வம் இவர். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளில் திரு அவை 2 திருத்தூதர்களை பெருவிழா எடுத்து கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. திருத்தூதர்கள் புனித சீமோன், புனித யூதா ததேயு. வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளர்ந்தவர்கள், சமூகத்தின் வெவ்வேறு கருத்தியல்களால் ஈர்க்கப்பட்டவர்கள். இயேசு என்கிற ஒற்றை புள்ளியில் தங்களின் விருப்பு வெறுப்புகளை, தங்களை வேறுபடுத்தி இருந்த தன்மைகளை எல்லாம் கடந்து ஒன்றான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஒரே தேசத்தில் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மறைசாட்சியானவர்கள். இவர்களில் ஒருவர் திருத்தூதர் யூதா. இஸ்காரியோத்து யூதாசு அல்ல, மற்றவர் என்று யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் இயேசுவை நோக்கி அவருடைய கேள்வியை இப்படியாய் பதிவு செய்கிறது. ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்கிறார். திருத்தூதர் வழியாக இதே ஒரு கேள்வியை தாங்கியிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசு சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படியா இயேசு சொல்லுகிறார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர்
நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்று தன்னுடைய தந்தையினுடைய அந்த இருப்பு பிரசன்னம் யாருடைய உள்ளத்தில் என்பதை இயேசு அற்புதமாக கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவை அன்பு செய்வது எப்படி, இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடிப்பது எப்படி, இயேசுவுக்காகவே வாழ்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிற நம் பாதுகாவலர், கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து மகிழ்ந்திருக்கிற இவ்வேளையில் இதோ ஆண்டவர் இயேசுவிடம், விடுதலை தருகிறவரிடம், வல்லமையை பொழிகிறவரிடம், புதுமைகளை காணச் செய்கிறவரிடம் இதோ நாம் ஏறெடுத்த விண்ணப்பங்களை எல்லாம் தன்னுடைய பரிந்துரையால் ஒப்பு கொடுக்கக்கூடிய புனித அந்தோனியாரின் பரிந்துரையோடு இணைந்து இன்றைய நாளில் திரு அவை நமக்கு விழா எடுத்து மகிழும்படியாக கொடுத்திருக்கிற திருத்தூதர்களான புனித சீமோன், புனித யூதா, ததேயு இவர்களினுடைய பரிந்துரையோடும் நம்ம ஒப்பு கொடுப்போம். புனித யூதா, ததேயு நம்முடைய வேண்டல்களை எழுப்புகிற போது கடைசி புகலிடம் என்று திரு அவை அவரை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன்னா இந்த யூதா என்கிற பெயரை கேட்டவுடனே ஓ இயேசுவை காட்டி கொடுத்த யூதா அல்லா என்று பலரும் இந்த புனிதரை நினைப்பதே இல்லை. மற்ற புனிதர்கள், திருத்தூதர்கள் எல்லாரிடமும் சென்ற பிறகு யார் வழியாகவும் அந்த மன்றாட்டு கேட்கப்படவில்லை என்றால் கடைசி சான்ஸாக, கடைசி வாய்ப்பாக இந்த புனிதரை, இந்த திருத்தூதரை நினைவு கூர்ந்து யாரெல்லாம் தங்களுடைய கண்ணீரை, தங்களுடைய கவலைகளை, தங்களுடைய வேண்டுதல்களை, மனபாரங்களை, உடல் நோய்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பரிபூரண சுகம் உண்டு, அவர்களின் வேண்டல்களுக்கு கடவுளின் இரக்கம் உண்டு என்கிற நம்பிக்கையை தரக்கூடிய புனிதராக திரு அவை நம்முடைய இறை வேண்டல்களின் கடைசி அடைக்கலமாக இந்த புனிதரை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதோ புனித யூதா ததேயுவினுடைய பரிந்துரையை வேண்டினோர் ஒருபோதும் கைவிடப்படார் என்பதுதான் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை. எனவே அந்த நம்பிக்கையை உள்வாங்கிய பிள்ளைகளாக நம் புனிதர் புனித அந்தோனியாரோடு இணைந்து இயேசுவிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை அன்பு செய்கிற, உம் வார்த்தைகளை கடைபிடிக்கிற, உமக்காகவே தன் வாழ்வை சொந்தமாக்க தன்னையே அர்ப்பணித்த கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் பெயரால் எங்களை உம்முடைய திரு பிரசன்னத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறார். அப்பா, இம்மாதம் முழுவதும் உம்முடைய பார்வை எங்கள் மேல் பதித்து உம்முடைய பரிவிரக்கத்தினால் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தி இருக்கிறீர். எங்கள் இதயத்திலிருந்து நோக்கி ஏறெடுத்த எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்திருக்கிறீர். வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். திருமண வரன்கள் அமையும்படியாய் செய்திருக்கிறீர். குழந்தை பேருக்கு நீர் இரக்கம் காட்டியிருக்கிறீர். உடல் நோயினால் வருந்திய பிள்ளைகளை மருந்தும் மருத்துவருமாக இருந்து நீர் குணப்படுத்தி இருக்கிறீர். உடைய பிள்ளைகளின் இதய பாரத்தை நீர் குறைத்து உடைய பிள்ளைகளுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர். உடைய ஆவியானவர் தாமே உடைய பிள்ளைகளை அற்புதமாய் வாழ்வின் பாதையிலே வழி நடத்தும்படியாய் செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்லவரே, இந்த 10வது மாதத்திலே எந்த குறையும் உம் பிள்ளைகளுக்கு நேராத வண்ணம் பேராபத்துக்களிலிருந்து உடைய பிள்ளைகளை மீட்டெடுத்த உடைய வல்லமைக்காய், உடைய வல்ல செயல்களுக்காய் நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம்.
இந்த நாளிலும் கூட இதோ எங்களுடைய பாதுகாவலருடைய பரிந்துரையோடு இந்த நாளில் திரு அவை கொண்டாடும்படியாய் எங்களை பணித்திருக்கிற திருத்தூதர்கள் புனித சீமோன், புனித யூதா, ததேயு இவர்களின் பரிந்துரையோடும் கூட இதோ எங்களையே நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரு முன்பாக ஆண்டவரே என்றுமை நோக்கி கூவி அழைத்து தங்கள் அழுகுறைகளை, தங்களுடைய ஆற்றாமைகளை, தங்களுடைய வாழ்வின் பாடுகளை, தங்களுடைய வாழ்வின் சிலுவைகளை, தங்களுடைய வாழ்வின் சவால்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தருகிற தெய்வமாய், உம் பிள்ளைகளுக்கு ஆற்றலை கொடுக்கிற ஆண்டவராய், உம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவராய் நீர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறேன். இதோ திருத்தூதர்கள் புனித சீமோனும் புனித யூதா ததேயுவும் பணி செய்த காலகட்டத்தில் எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ வசை மொழிகள், கசை அடிகள், துன்பங்கள், அவமான பேச்சுக்கள் ஆண்டவரே என்றுமை நோக்கி நம்முடைய திருத்தூதர்கள் அழைத்து தங்கள் பணி வாழ்க்கையை உம் பெயரால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நீர் அற்புதமாய் அவர்களை வழி நடத்தினீரே. யாருக்கும் எதற்கும் பயப்படாத அச்சமில்லாத மனப்பான்மையை திருத்தூதர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தவரே. இதோ எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலும் கூட திரு அவை பல்வேறு தவறான தப்பறை கொள்கைகளினாலே சிதறுண்டு போன ஒரு நிலையிலே, விசுவாச தளர்ச்சி அடைந்த நிலையிலே வார்த்தை என்னும் ஆயுதம் ஏந்தி இறை வார்த்தையை கொண்டு எல்லா தப்பறை கொள்கைகளையும் சம்மட்டி போல தாக்கி அழித்து உமக்காய் உழைக்கின்ற வீரத்தை, வைராக்கியத்தை, விசுவாச உறுதிப்பாட்டை புனித அந்தோனியாருக்கு கொடுத்தவரே. இதோ அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை, அப்படி துணிந்து நிற்கிற ஒரு வல்லமையை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவே பல்வேறு நிலைகளிலே கட்டுண்ட பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பாதண்டையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். சுயநலத்தினால் கட்டுண்ட பிள்ளைகளாக, பொறாமையினாலே கட்டுண்ட பிள்ளைகளாக, போதை வஸ்துகளினாலே கட்டுண்ட பிள்ளைகளாக, நோய்களினாலே கட்டுண்ட பிள்ளைகளாக, பல்வேறு காரியங்கள் நடக்காததனாலே விரக்தியினால் கட்டுண்ட பிள்ளைகளாக, வேலை வாய்ப்பு கிடைக்காததனாலே கட்டுண்ட பிள்ளைகளாக, மனச்சோர்வுக்கு கட்டுண்ட பிள்ளைகளாக, பசாசுக்கு கட்டுண்ட பிள்ளைகளாக, பயத்திற்கு கட்டுண்ட பிள்ளைகளாக, தாழ்வு மனப்பான்மைக்கு கட்டுண்ட பிள்ளைகளாக அப்பா என்று உம்மை நோக்கி அழைத்து, ஏ ஆண்டவரே, ஏப்பா நாங்கள் உசுரோட இருக்கணும், இருப்பதை விட செத்து போவதே நல்லது என்று தங்களுடைய உள்ளத்திலே தங்களுடைய வேதனைகளை தாங்கின பிள்ளைகளாக, கண்ணீரை திருவன் வடிக்கிற பிள்ளைகளாக, இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ஆற்றலை பொழிபவரே, இதோ எங்களுடைய உள்ளத்துக்குள்ள வாங்க, எங்களுடைய இல்லத்திற்குள்ள வாங்க. கோழை மனப்பான்மையினால் கட்டுண்டப்பட்ட பிள்ளைகளாக, வாழ்வை தொலைத்திருக்கிற தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற எங்களுடைய வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வாங்கப்பா என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு மகனுக்குள்ளும் ஒவ்வொரு மகளுக்குள்ளும் நீர் விடுதலையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே உடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிற போது, உடைய பிள்ளைகளோடு நீர் உறவாடுகிற போது, உம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை கட்டுண்ட நிலையில் வைத்திருக்கிற எல்லா அந்தகார சக்திகளினுடைய கட்டுகளும் உடைக்கப்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நேரெல்லாம் செய்ய வல்லவர், உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை என்கிற நம்பிக்கையோடு உம் பிள்ளைகளின் இயலாமைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் பிள்ளைகளினுடைய வலு குறைந்த இயல்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை பல்வேறு நிலைகளிலே கட்டி வைத்திருக்கக்கூடிய எல்லா கட்டுக்களையும் பசாசின் பிடிகளையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உடைய பிள்ளைகளை கண்ணோக்குவதற்காய் நன்றி. நீரே உம் பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருந்து உம் பிள்ளைகளை விடியலின் பாதையிலே வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா உடல் மன நோயின் கட்டுக்களில் இருந்து உடைய பிள்ளைகளை உடைத்து உம் பிள்ளைகளை உருமாற்றி உமக்குரியவர்களாய் உடைய பிள்ளைகளை உயர்த்த போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகள் வேங்கி தேடுகிற வேலை வாய்ப்பை, திருமண வரன்களை, குழந்தை பேற்றினை, இன்னும் உடைய பிள்ளைகள் தேடக்கூடிய நன்மையான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு நீரே பணியாற்றும் தலங்களிலே உடைய பிள்ளைகள் விரும்பி தேடுகிற பாதுகாப்பை, யார் யாருடைய பார்வையிலே எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ தயவு காட்டும் ஐயா என்று ஜெபிக்கிற உம் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு பணி உயர்வு
உயர்வை தந்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகள் ஏங்கி தேடுகிற எல்லா நலன்களாலும் நிறைத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயரீவருள்ளனு மனத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாளி மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க,
மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே, 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கோடியற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களாக இந்த திருப்பலி வழியாக ஆண்டவருக்கு நன்றி கூற, ஆண்டவரின் ஆசிரை பெரும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஒரு சிறப்பான ஆசிர்வாதமான வாய்ப்பை நாம் பெறுவதற்கு இடைவிடாது உழைத்து கொண்டிருக்கிற ஆராதனை டிவி அன்பர்களுக்காக, அதில் தங்களுடைய உடல் பொருளாவி என அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நன்றியோடு சிறப்பாக நாம் நினைவு கூர்வோம். இந்த நாளில் திரு அவை 2 திருத்தூதர்களினுடைய விழாவை கொண்டாடும்படியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. திருத்தூதர் புனித சீமோன், இன்னொருவர் திருத்தூதர் புனித யூதா ததேயு. இந்த யூதா ததேயுவினுடைய முகம் ஏறக்குறைய இயேசுவின் முகத்தை போலவே இருக்கும் என்பது சொல்லப்படுகிற மரபு செய்தியாக இருக்கிறது. ஒரு வகையில் இயேசுவினுடைய நெருங்கிய உறவினராகவும் இந்த திருத்தூதர் யூதா ததேயு இருக்கிறார். இறை மக்கள் எழுப்பக்கூடிய வேண்டல்களின் கடைசி புகலிடம் புனித யூதா ததேயு தான். ஏன்னா பொதுவாக யூதா ததேயு அப்படிங்கிற புனிதரை யாரும் தேடுறதில்லை. தேடாததுக்கான ஒரு காரணம் அவருடைய பெயர் அமைந்திருக்கக்கூடிய இந்த யூதா என்கிற வார்த்தை. ஏன்னா இயேசுவை காட்டி கொடுத்தவர் யூதாசு இஸ்காரியோத்து. அதனால் இயேசுவை காட்டி கொடுத்தவருடைய பெயரில் இருக்கவருடைய பெயரை, அவருடைய பரிந்துரையை பெரிய அளவு யாரும் தேடுவதில்லை. ஆனால் எல்லா திருத்தூதர்களின், மாதாவின், புனிதர்களின் பரிந்துரையை வேண்டி உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்படலை அப்படிங்கிற ஒரு சூழலில் கடைசி புகலிடமாக இந்த திருத்தூதரிடம் உங்களுடைய வேண்டல் எதுவாக இருந்தாலும் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக அதற்கு கடவுளின் இரக்கத்தின் பதில் உண்டு என்பது திரு அவை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் தங்களையும் தங்களுடைய குடும்பங்களையும் இந்த ஆராதனை டிவி வழியாக இந்த திருப்பலி என்கிற இந்த ஒரு உன்னதமான ஜெபத்திலே ஒப்பு கொடுக்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவரின் பெயரால் வாழ்த்தை வணக்கத்தை உரித்தாக்கி இந்த திருப்பலி அன்போடு வரவேற்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் புனித திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ளச் செய்தீரே. திருத்தூதர்களான சீமோன், யூதா எனும் புனிதர்களின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி
திரு அவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19 பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. சென்றடைகிறது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. சென்றடைகிறது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. சென்றடைகிறது.
அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளினையும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 6 12 தொடங்கி 19 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாகிய மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவரின் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? தீபாவளியெல்லாம் கொண்டாடி மகிழ்ச்சியோடு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற பிள்ளைகளாக, குறிப்பாக இந்த நாட்களில் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு, மேகத்திலிருந்து நமக்கு இரக்கம் காட்டுகிறவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் திரும்ப இருக்கிறோம். இன்னும் மழை அதிகம் தேவைப்படுகிற பகுதிகள் இருக்கிறது. காய்ந்து கிடக்கிற குளங்கள், ஏரிகள் எல்லாம் இந்த ஆண்டவருடைய இரக்கம் என்னும் மேகத்தால் விரைவில் நிரம்ப வேண்டும் என்று சிறப்பாக இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற இந்த திருத்தூதர்கள் புனித சீமோன், புனித யூதா ததேயு இவர்களின் பரிந்துரையிலும் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் பரிந்துரையிலும் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து இந்த திருப்படியிலே
நம்முடைய எல்லா வேண்டல்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தூதர்களை பற்றிய சிறிய தெளிவை உங்களுக்கு தர நான் விரும்புகிறேன். முதல் திருத்தூதர் இன்றைய நாளில் நினைவு கூறப்படுகிற புனித சீமோன். இவர் பேதுரு என்று இயேசு பெயரிட்டு அழைத்த அந்த சீமோன் அல்ல, அதற்கு பிறகு வரக்கூடிய தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் என்று இன்றைய நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியாளர் அவருடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார். இந்த சீமோன் யார் என்கிற தேடலுக்குள் நாம் போகிற போது, இயேசுவின் காலத்தில் நிறைய குழுக்கள் இருந்தது. இன்றைக்கு தமிழகத்தில் நிறைய சின்ன சின்ன கட்சிகளாக இருக்குது, நமக்கு தெரியும். திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழகத்துக்குள்ளேயே தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்போ தமிழக வெற்றி கழகம், அப்படியெல்லாம் நிறைய கட்சிகள்லாம் இருக்குது. இயேசு வாழ்ந்த அந்த யூத சமூகத்திலும் கூட சில அரசியல் சமய குழுக்கள் செயல்பட்டன. நமக்கு நற்செய்தியை வாசிக்கிறப்ப அடிக்கடி கேட்டிருக்கிறோம், பரிசேயர் சதுசேயர். பரிசேயர் ஒரு குழு, சதுசேயர் ஒரு குழு. இவங்க பெரும்பாலும் சமய ரீதியில் செயல்பட வேண்டிய குழுக்கள். ஆனால் இந்த சமயத்தில் அரசியலும் இருந்தது. அரசியல் தலைவர்களோடு அவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த சமய அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதற்காக அவங்க பண்ண அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். இயேசு பல முறை அவர்களை வெளிவேடக்காரரே அப்படின்னு சொல்லி அவர்களை திட்டுவதை, அவர்களை விமர்சனப்படுத்துவதையெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். அதனால் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இந்த ரெண்டு குழுவும் நமக்கு காதுகள் அடிக்கடி கேட்டிருக்கிற குழுக்கள். இதை கடந்து இன்னும் இரண்டு குழுக்கள். மூன்றாவதான குழு என்பது எசேனியர் என்பவர்கள். இந்த குழுவிலிருந்து வந்தவர் தான் திருமுழுக்கு யோவான். இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த சமூகம் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறது, இந்த சமூகம் தீமையானது, அதனால் சமூகத்திலிருந்து தங்களையே தனிமைப்படுத்தி கொண்டு காடுகளில் வாழ்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறிய ஓடைகளில் ஒரு நாளைக்கு பலமுறை குளித்து உள்ளேயும் நாங்கள் தூய்மையாக்க இருக்க முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறதனுடைய அடையாளமாக அவர்கள் வாழ்ந்தவர்கள். அவர்களை எசேனியர்கள் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட குழுவிலிருந்து வந்தவர் தான் இயேசுவுக்கு முன்னோடியாக நாம் பார்க்கிற திருமுழுக்கு யோவான். இன்னொரு நான்காவது குழு ஒன்று இருந்தது. அந்த குழுவுக்கு தான் பெயர் தீவிரவாத குழு. இந்த குழு முழுக்க சமூக பற்றுள்ள ஒரு குழு. யூதர்கள் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட இனம். இந்த இனத்தை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, அடிமைப்படுத்தவும் கூடாது. இப்போ அன்றைய காலத்தில் அவர்களை அடிமைப்படுத்தி இருந்த இந்த ரோமையர்களின் ஆதிக்கத்திலிருந்து வன்முறையை கையில் எடுத்து நிச்சயமாக எங்கள் சமூகத்தை நாங்கள் விடுவித்து கொள்வோம், எங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்டிருக்கிற அந்த மெஸ்ஸியா வருகிற போது மெஸ்ஸியாவின் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு போரை நாங்கள் மேற்கொண்டு இந்த அந்நிய ஆட்சியை, ரோமை ஆட்சியை விரட்டி அடிப்போம் என்று வெறித்தனமாக உள்ளத்திற்குள்ளே கொள்கைகளை வார்த்து கொண்டு ஆயுதமேந்தி போராடிய ஒரு குழு தான் தீவிரவாத குழு. இந்த தீவிரவாதிகளின் குழுவில் இருந்தவர் தான் இந்த சீமோன். இவர் எப்போ இயேசுவின் சீடராக மாறுகிறார் என்று நாம் பார்க்கிற போது, கானாவூர் திருமண அந்த நிகழ்வில் இவரும் அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். இயேசு செய்த அரும் அடையாளத்தை பார்க்கிறார். ஏழை மக்களுக்காக அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லாமல் போச்சேங்கிற அந்த கவலையை தன்னுடைய கவலையாக கொண்டு அன்னை மரியாவும் இயேசுவும் இணைந்து செயல்பட்ட அந்த செயல் இந்த சீமோனை வெகுவாக பாதிக்கிறது. அப்போ உண்மையிலேயே ஏழை மக்களுக்காக, எளியவருடைய நலனுக்காக குரல் கொடுப்பது, உழைப்பது, அதை செய்யக்கூடிய இவருடைய இந்த ஒரு தலைமையில் நாம் இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இயேசுவின் சீடராக தன்னை கையளித்தார் என்பது சொல்லப்படுகிற மரபு. ஒரு சிலர் இவர்தான் இந்த கானாவூர் திருமணத்தில் மாப்பிள்ளையாக இருந்தவரே இவர்தான், இந்த புதுமையை பார்த்துட்டு அவரும் திருமணம் முடித்த பிறகு இயேசுவை பின் சொல்லக்கூடிய சீடர்களில் ஒருவராக மாறினார் என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறது. ஆனாலும் கூட இவர் தீவிரவாத குழுவிலிருந்து இயேசுவினுடைய இந்த திருத்தூது குழுமத்துக்கு வரக்கூடிய ஒரு நபராக இவரை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே,
வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. விடுதலை விடுதலை அப்படி சொல்லி இன்றைக்கும் நிறையா பேர் இன விடுதலையை குறித்து, மொழி விடுதலையை குறித்து, பல்வேறு பெண் அடிமையிலிருந்து விடுதலை இது குறித்து பல காரியங்களை பேசுகிறாங்க. ஒரு வீட்டில் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஒரு கிளியை வளர்த்தார். அவர் வீட்டில் வந்து சாப்பிட உக்காந்தார். கூண்டுக்குள்ளே இருந்த கிளி விடுதலை 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 அப்படின்னு சொல்லி அந்த கிளி சத்தம் போட்டுச்சு. இவர் என்னடா இது எப்போ பார்த்தாலும் வந்தால் இப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சத்தம் தாங்க முடியாமல் கூண்டில் இருக்க உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டு கதவை திறந்து வச்சுட்டு சாப்பிட உக்காந்தார். உட்காந்த ஒரு வாய் தான் அப்படி சாப்பிட ஆரம்பித்தார். விடுதலை 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 அப்படின்னு சொல்லி இந்த கிளி கூண்டுக்குள்ளேருந்தே திருப்பி சப்தத்தை எழுப்பியது. கதவை திறந்து வச்சுருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு எதுவும் மயங்கி போச்சோ என்னமோ தெரியுன்னு சொல்லிட்டு கையை உள்ளர விட்டு அந்த கிளியை பிடிச்சி வெளியில் பறக்க விட்டார். பறந்து கொஞ்ச நேரம் போயிடுச்சு. உட்காந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக சாப்பிட உட்காந்தார். வெளியில் பறந்து போன கிளி திருப்பி வந்து கூண்டுக்கு மேலே உக்காந்துக்கிட்டு விடுதலை 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 அப்படின்னு சொல்லி சப்தம் போட ஆரம்பிச்சுதான். அப்போ எது விடுதலை, உண்மையான விடுதலையின் கூறு என்பது என்ன அப்படிங்கிறத தெரியாமையே இன்றைக்கும் நிறைய பேர் தங்களுடைய சுயநலனுக்காக மற்றவர்களை அடிமைப்படுத்தி மற்றவர்கள் மீது குதிரை ஏறி இன்றைக்கு அந்த ஒரு பாதுகாப்பை அல்லது ஒரு அதிகாரத்தை, ஒரு அந்தஸ்தை, பெருமையை இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே விடுதலை என்பதை உள்ளார்ந்த விதத்திலே உணர்ந்து செயல்படுகிறார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தூதர் சீமோன் தீவிரவாத குழுவில் ஒரு இன விடுதலையை குறித்து அதிகமாக சிந்தித்தவர், அதற்காக ஆயுதம் ஏந்தவும் துணிச்சலோடு தன்னை கையளித்தவர் இந்த இயேசுவின் செயல்பாட்டில் புதிய பார்வையை பெறுகிறார். இயேசு ரொம்பலாம் பேச மாட்டார். சொல்லுவாங்க இல்லையா, ஒருவருடைய மௌனத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் ஒருவருடைய கோபத்தில் இருக்கக்கூடிய அன்பையும் புரிந்து கொண்டால் அந்த நபர்களினுடைய நட்பை எவராலும் பிரிக்க முடியாது என்று. உண்மையிலேயே இந்த திருத்தூதராக அழைக்கப்பெற்ற சீமோனுக்குள் இருந்த கோபத்தை, அந்த கோபத்துக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அன்பை இயேசு ஆழமாக அறிந்து கொண்டார். மக்களுக்காக, ஏழை எளியவர்களின் உரிமை குரலாக தன்னையே வெறித்தனமாக கையளிக்கக்கூடிய, கோப வெறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருத்தூதனுக்குள் இருக்கிற அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன். அதுதான் இயேசு இந்த சீமோனை பணிக்கு அழைத்த போது அவருக்குள் இருந்த உணர்வு. அதே போல இயேசுவுக்குள் இருந்த அந்த மௌனத்தில் வெளிப்பட்ட உண்மைகளை நிச்சயமாக திருத்தூதர் சீமோன் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு ரொம்பலாம் பேச மாட்டார். ஏன்னா அவரே சொல்கிறார் இல்லையா, உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. ரொம்ப ஓவராக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாலே உள்ளுக்குள்ள விஷயம் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறத தான் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா 4 நற்செய்திகளை இயேசு நிறையா பேசியிருக்கிறாரே ஃபாதர், அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணலாம். அது பல்வேறு காலகட்டங்களில் தேவையான போது இயேசு உதிர்த்த அந்த நல்வார்த்தைகள் எல்லாம் கோர்த்து பிற்காலத்தில் தொகுத்து எழுதப்பட்டிருக்கிறவை. ஒரே நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வாயை திறந்து இயேசு சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் அப்படியே அல்ல. மாறாக இயேசு ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர், அதிகமான நேரங்கள் மௌனமாகவே இருக்கக்கூடியவர். பாவத்தில் பிடிபட்ட பெண்ணாக, விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி எத்தனை கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் இயேசு மௌனமாகவே இருந்தார். அவருடைய மௌனத்தில் பல உண்மைகள் இருந்திருக்கிறது. அந்த உண்மைகளை இந்த திருத்தூதர் சீமோன் உணர்ந்து கொண்டார். அதுதான் அவரை திருத்தூது பணியினுடைய ஆழத்திற்கு இட்டு செல்லுகிறது. இப்போ விடுதலை என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பலரும் பலரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதே போல திருத்தூதர் யூதா ததேயி என்றும் அழைக்கப்படுகிறார், யூதா என்றும் அழைக்கப்படுகிறார். ஆனால் இவர் இஸ்காரியோத்து யூதா அல்ல, இன்னொருவர் என்பது தான் நமக்கு சொல்லப்படுகிற தகவல். அதுவும் இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தியாளர் அவரை யாக்கோபின் மகன் யூதா என்று சொல்லுகிறார்கள். இந்த யூதா இயேசுவினுடைய நெருங்கிய உறவினர் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவினுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் என்று சொல்லப்படுகிறது.
இயேசுவை போலவே முகத்தை கொண்டவர் என்றும் கூட இந்த யூதாவை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன் இந்த 2 திருத்தூதர்களுக்கும் ஒரே நாளில் திருவிழா கொண்டாடுகிறது திரு அவை என்கிற தேடலுக்குள் செல்லுகிற போது 2 பேரும் உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய வாதம். ஆனால் அது உண்மையல்ல. இருவரும் 2 பின்புலத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் இயேசு என்கிற ஒற்றை புள்ளியில் மையம் கொண்டு இயேசுவுக்காக தொடக்கத்தில் இருவரும் இருவேறு பகுதிகளில் நற்செய்தி அறிவிக்க சென்றாலும் இயேசுவுக்காக உயிர் நீத்த போது பெர்சியா என்கிற அந்த பகுதியிலே, அர்மேனிய அந்த நாட்டிலே அவர்கள் நற்செய்தி அறிவித்து இந்த திருத்தூதர் சீமோன் ரம்பத்தால் பாதியாக அறுக்கப்பட்டு மறைசாட்சியாக மறைக்கின்றார். திருத்தூதர் யூதா ததேயு அம்புகளால் எய்யப்பட்டு ஈட்டியால் குத்தி கிழிக்கப்பட்டு இயேசுவுக்காக மறைசாட்சியானார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த திருத்தூதர் யூதா எழுதியது தான் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கிற திருமுகம். அதனுடைய ஆசிரியர் அவர் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் அண்மையில் திருத்தந்தையாக இருந்து மரித்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இந்த திருமுகத்தின் ஆசிரியர் நிச்சயமாக திருத்தூதர் யூதாவாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த யூதாவை குறித்து யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் இயேசுவிடத்திலே, நீர் உலகிற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே. அந்த கேள்விக்கு பின்னால் அவருடைய உள்ளத்தில் இயேசுவை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவின் மாட்சி எல்லாருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்கிற அந்த பரந்த நோக்கினை இந்த திருத்தூதரிடத்திலே பார்க்கிறோம். ஆக ஒரு வகையில் இவரும் அந்த இயேசுவால் நமக்கு கிடைக்கக்கூடிய விடுதலை என்பது ஒரு தனிப்பட்ட நபருக்கு, தனிப்பட்ட குழுவிற்கு, இனத்திற்கு, சாதிக்கு என்பதை கடந்து எல்லாருக்கும் இயேசுவின் விடுதலை, எல்லாருக்கும் கடவுளின் மாட்சி, கடவுளின் வெளிப்படுத்துதல் என்கூடிய அந்த ஏக்கத்தை அவர் பதிவு செய்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஆக இந்த திருத்தூதர் யூதாவாக இருந்தாலும் சரி, நான் முன்பு குறிப்பிட்ட திருத்தூதர் சீமோனாக இருந்தாலும் சரி, அவர்கள் இயேசுவுக்குள்ளே மிக பரந்த ஒரு உலகத்தை பார்க்கிறார்கள். இயேசுவுக்குள் இருக்கக்கூடிய உலகம் முழுவதற்கான என்னுடைய மீட்பு என்கிற அந்த ஒரு உணர்வை உள்ளத்தில் தொற்றிக் கொண்டவர்களாகத்தான் இயேசுவுக்காக தங்களை இவர்கள் கையளித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விடுதலை என்று சொல்லிக்கொண்டு பல நிலைகளில் மக்களை அடிமைகளாக பார்க்கக்கூடிய மனிதர்களை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியல் சுய லாபத்திற்காக, தங்களுடைய சுகபோகத்திற்காக, தங்களுடைய பதவிக்காக மக்களை இன்றைக்கு காவு கொடுக்கக்கூடிய அரசியல் தலைமைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை குறித்து யூதா தன்னுடைய திருமுகத்தில் 12வது வசனத்தில் இப்படியாய் அவர் சொல்லுகிறார். இவர்கள் யாரு? சுயநலத்தோடு விடுதலை என்பதனுடைய முழு பரிமாணத்தை உணர இயலாத பிள்ளைகளாக, மக்களை சுயநலத்திற்காக சுரண்டக்கூடியவர்களை குறித்து சொல்லுகிறார். இவர்கள் தங்கள் நலனில் மட்டுமே கருத்தாய் இருப்பவர்கள், காற்றால் அடித்து செல்லப்படுபவர்கள், காற்றால் அடித்து செல்லப்படும் நீரற்ற மேகங்கள், கனி தரும் காலத்தில் கனி தராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருமுறை செத்தவர்கள் என்று மிக கடுமையான வார்த்தைகளை, இப்படிப்பட்ட விடுதலை என்றால் என்ன என்ற உண்மையான புரிதலை கொண்டிராதவர்களை குறித்து யூதா சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், இப்படி மக்களை தங்களுடைய பகடை காய்களாக பயன்படுத்துகிறவர்கள் எப்போதுமே முணுமுணுப்பவர்கள், குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி தங்களை பற்றி பெருமையாக பேசுபவர்கள், தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்பவர்கள். எனக்கு ஒரு தேவை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உங்களை போல நல்லவங்க உண்டா, உங்களை போல வல்லவங்க உண்டா, அப்பா நீங்கள் அன்னைக்கு அப்படி காட்டினதுனால தான் இன்றைக்கி இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேரத்திற்காக, தன்னுடைய காரியம் சாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தன் தேவையை பெற்றுக்கொள்வதற்காக போலியாக இன்றைக்கு புகழக்கூடியவர்கள், தலைவர்களை புகழ்ந்து எப்படியாவது எனக்கு ஒரு பதவி கிடைக்காதா, எனக்கு கொஞ்சம் காசு பணம் வந்துடாதா, எனக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துடாதா என்று சொல்லி போலியான வாழ்க்கையை
வாழக்கூடிய, ஆனால் வெளியிலே விடுதலை, இன விடுதலை, மொழி விடுதலை, பண்பாட்டு விடுதலை, சாதிய விடுதலை என்று சொல்லி ஒரு சிறிய குழுவிற்காக நான் தான் இருக்கிறேன், இவெல்லாம் நம்பாலு அப்படின்னு சொல்லி போலியாக இன்றைக்கு பேசக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற ஆழமான சிந்தனையை திருத்தூதர் யூதா நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ கடவுளுக்குரிய பிள்ளைகள், உண்மையிலேயே இயேசுவை கண்டு கொண்டவர்கள், இயேசுவின் மௌனத்தில் இருக்கக்கூடிய உண்மையை திருத்தூதர் சீமோனை போல, திருத்தூதர் யூதாவை போல கண்டு கொண்டவர்கள் எப்படி வாழணும்? திருத்தூதர் யூதா தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுகிறார், 20-21 இந்த வசனங்களில், அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள், தூய ஆவியாரின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள், கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள், என்றும் உள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். இந்த அத்துணை வார்த்தைகளுக்கும் அப்படியே பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறவர் தான் நம் பாதுகாவலர், கோடியற்புதர் புனித அந்தோணியார். அவருடைய விசுவாசம் என்பது அவ்வளவு உறுதியான ஒன்று. தப்பறை கொள்கைகளிலே சிக்கி விசுவாச வாழ்க்கையிலே பல்வேறு வகையான சலசலப்புகளை, சலனங்களை எதிர்கொண்டவர்களாக தடுமாறி அப்படியா இப்படியா என்று தளர்ச்சியோடு வாழ்ந்த அநேகரை உறுதியான விசுவாசத்தினாலே, தூய ஆவியாரின் துணையோடு கடவுளை நோக்கி இடைவிடாதல் வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து அநேக பிள்ளைகளை ஆண்டவருக்காக கொணர்ந்தவர், அநேக பிள்ளைகளின் ஆன்மாக்களை கடவுளுக்காக அறுவடை செய்த மகத்தான புனிதர். இந்த புனிதரை போல, இந்த புனிதருக்கு நவநாள் எடுக்கக்கூடிய நாளில் நாம் விழா கொண்டாடக்கூடிய திருத்தூதர்களான புனித சீமோனை போல, புனித யூதாவை போல கடவுளின் அன்பில் நான் நிலைத்திருக்க வேண்டும். கடவுளினுடைய அந்த பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் என்னை, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். மௌனத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசுகிற அந்த கடவுளினுடைய மௌனத்தின் பின்புலமாக இருக்கக்கூடிய வாழ்வின் உண்மைகளை நான் புரிந்து கொண்டவராக என்னுடைய வாழ்வு முன்னெடுக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது வலுக்குறைந்த நிலைகளை கொண்டது தான். பல நேரத்தில் திருத்தூதர் சீமோனை போல ஒரு குறுகிய உலகத்துக்குள்ளே வாழ்ந்திருக்கலாம், கோபத்தோடு வாழ்ந்திருக்கலாம், கோபதாபங்களோடு எதையாவது நம்ம பேசியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். ஆனால் நம் அன்பை அறிந்து வைத்திருக்கிறவர் ஆண்டவர். அந்த அன்பு என்பது எல்லாருக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஏக்கத்தை இந்த திருத்தூதர்கள் வழியாக வெளிப்படுத்தி தன்னுடைய அன்பு பணிக்காக கடல் கடந்து பல நாடுகளுக்கு தன்னுடைய அன்பின் வார்த்தைகளை கொண்டு சென்றவர் அதே ஆண்டவர். புனித அந்தோணியார் வழியாக செயல்பட்டிருக்கிறவர் இன்றைக்கு உங்கள் வழியாக, என் வழியாகவும் செயல்பட நம்மை அழைக்கின்றார். நமக்குள் இருக்கிற குறுகிய எல்கைகளை எல்லாம் உடைத்து போலியான அந்த கருத்தியல்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் கடந்து வந்தவர்களாக, நான் யாருக்கும் பொருளாக பயன்படக்கூடிய பிள்ளைகளாக அல்ல, மாறாக கடவுளுடைய மாட்சிக்காக, கடவுளுடைய விடுதலைக்காக, கடவுளுடைய அன்புக்காக, கடவுளுடைய காரியத்திற்காக என்னை, என் குடும்பத்தை கையளிக்கக்கூடிய பிள்ளையாக எல்லாரையுமே, ஒட்டுமொத்த உலகத்தையுமே என்னுடைய சகோதர சகோதரிகளாக பார்க்கிற பரந்த பார்வை, கடவுளுடைய ஆசீர் விடுதலை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த மேலான நோக்கத்தை நாம் வாழ்வாக்க இயேசுவிடம் அருள் வேண்டுவோம். ஆமேன். மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையா? கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையா? இதை நான் தருவேன் இறைவா, நீர் விரும்புவதென்னவோ இறைவா, எளிய என் இதயம் தந்தேன், எளிய என் இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா? இது வேண்டும், இது வேண்டும்,
இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான சீமோன், யூதா எனும் புனிதர்களின் முடிவில்லா மாட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோ. எங்கள் வேண்டல்களை ஏற்று இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக சிறப்பாக இன்று நாங்கள் விழா எடுத்து மகிழும் திருத்தூதர்கள் புனித யூதா, புனித சீமோன் இவர்கள் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின்
மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜெபிக்கின்ற உம் மக்கள், சிறப்பாக புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையால் என்னென்ன வேண்டுதல்கள் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஜெபங்களுக்குரியவர்களின் வாழ்க்கையில் நடக்க ஆண்டவரே இரக்கம் காட்டும் என்று தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும், எங்களுடைய சிறப்பு ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் ஜெபமாலை அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற திருத்தூதர்கள் புனித சீமோன், புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்மோடு பேசுகிற எல்லாம் வல்லவரின் மௌனத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை அறிந்து உணர்ந்து அப்பா உன் பாதம் என்று திருத்தூதர் சீமோனைப் போல சரணடைகிறவர்களாக, நான் பெற்றுக்கொண்ட வெளிச்சம், எனக்கு கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடு இந்த உலகில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற திருத்தூதர் புனித யூதா ததேயுவுக்குள் இருந்த அந்த ஏக்கம், எதிர்பார்ப்பு நம்மையும் நிரப்பும்படியாக கைகளை விரித்து வானக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடல் திரு ரத்தம் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மதுப்பறை பிறக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் எம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனில் வாழும் உறவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனில் வாழும் உறவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றித்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதாயனும் திருத்தூதர்களின் வணக்கத்துக்கு உரிய பாடுகள், எங்கள் பாதுகாவலர் கோடியற்புதராம் புனித பதுவை அந்தோணியாரின் சாட்சிய வாழ்வு, எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பதுவை அந்தோணியார் வழியில் செல்வோம் மாந்தர்கள் நாமே.
பதுவை அந்தோணியார் வழியில் செல்வோம் மாந்தர்கள் நாமே. புவி எங்கும் போற்றும் புனிதா உம்மை போற்றியே நாளும் துதிப்போம். புவி எங்கும் போற்றும் புனிதா உம்மை போற்றியே நாளும் துதிப்போம். நோய்கள் தீர ஜெபிப்போம், எம் குறைகள் தீர்த்து மகிழ்வோம். பதுவை அந்தோணியார் வழியில் செல்வோம் மாந்தர்கள் நாமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.